அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யுஜிடிஆர்பி நீங்கள் டெட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர தேர்வு நியமன தேர்வு தான். அதுக்குரிய சிலபஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு பிசிக்ஸ் மேஜருக்கு பார்க்க போகிறோம். பிசிக்ஸ் மேஜருக்கான டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். டிகிரி ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 வந்து மெக்கானிக்ஸ், யூனிட் 2 வந்து தெர்மல் பிசிக்ஸ், யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் acoustics, unit 4 electricity and magnetism, atomic and nuclear physics, unit 5, unit 6 la quantum mechanics and relativity, unit 7 solid state physics, unit 8 optics and spectroscopy, unit 9 electrical circuits and electronics, unit 10 experimental physics. பிசிக்ஸுக்கு பிசிக்ஸ் மட்டும்தாங்க. நம்ம என்ன மேஜரோ அதில் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. அதனால ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி படித்தோம்னா நம்ம அதிக மார்க் எடுத்துடலாம். மார்க் எடுத்த ரேங்க் படி தான் யூஜிடிஆர்பியில் ரேங்க் போடுவாங்க. அதுபடி தான் நமக்கு வேலை கிடைக்கும். அதனால நம்ம வந்து நமக்குரிய போர்ஷனில் சிலபஸில் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம 100 மார்க் மேலே எடுத்துடலாம். கண்டிப்பாக 150க்கு 100 மார்க் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நியமன தேர்வில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட்டதாரி ஆசிரியர் அறிவியலுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த போர்ஷன் வச்சு பிசிக்ஸ்ல மட்டும்தான் படிங்க. யூனிட் 1 மெக்கானிக்ஸு, நியூட்டன்ஸ் லா, இம்பல்ஷன் இம்பேக்ட், லாஸ் ஆஃப் இம்பேக்ட் வரிசையாக வருது. மொத்தம் 10 யூனிட் தான். 10 யூனிட்டுக்கும் நல்லா தர பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக தேர்வு வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம். அனைவரும் தேர்வில் தேர்ச்சி அடைந்து பட்டதாரி ஆசிரியராக பணியேற்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.